ஏது சிவா மனசுல சக்தி பாட்டு வரப்போகுதா? அட என்னங்க சொல்றீங்க? என்ன அப்டேட்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. உன்முகம் பார்த்தே நான் நிறுவேன், உன் குரல் கேட்டால் நான் அறிவேன், உன்னிலுடனே நான் வருவேன். எவர்கிரீன் நாஸ்டாலஜிக் மூவியான சிவா மனசுல சக்தி ஜீவா கெரியர்லயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மூவினே சொல்லலாம். என்னதான் ராஜேஷ் ஓகே ஓகே பாஸ் என்கிற பாஸ்கரன் ஹிட் மூவிஸ் பண்ணிருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட். சாங்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, யுவன் மிரட்டி இருப்பாரு. 16 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படம் பண்ண போறாங்க. சூப்பர் குட் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுவும் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. SMS பார்ட் 2 தான் எதுவும் சொல்லல. பட் லாஸ்ட் இயர் கமலா தியேட்டர்ல SMS படத்தை ரீரிலீஸ் பண்ணினாங்க. அப்போ ஆடியன்ஸ்ல ஒருத்தர் SMS பார்ட் 2 வருமானு கேட்டாரு. அதுக்கு ஜீவா பார்ட் 2 தானே பண்ணிடலான்னு சொன்னாரு. சோ அது இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஹீரோயின் தான் மாத்தி ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஹீரோயின், செகண்ட் பார்ட்ல வேற ஹீரோயின் இருந்தா தப்பா என்ன? ஏன் சாமி பாட்டு எடுத்துக்கோங்க, த்ரிஷா இன்னும் ஆக்டிவா இருந்தோம் வேற ஹீரோயின் தான் நடிச்சிருப்பாங்க. இது கூட ஓகே தான். பட் சந்தானம் ஓகே சொல்லணும்ல. அவர் காமெடியனா நடிக்க மாட்டாரேப்பா, கொஞ்சம் கஷ்டம்தான்.